பிரபஞ்ச பேராற்றலை நம்புங்கோ. ஒன்றிலும் சிறந்த ஒன்றை நீ எங்கேயும் தேடாத, தேடவும் முயற்சிக்காத. ஏன்னா உன்னைத் தவிர உன்னிலும் சிறந்த ஒரு பொருள் வேறெங்கும் இல்லவே இல்லை. ஆம், பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் நீ. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. மாற்றங்களை ஏற்க மனம் துணிந்து விடுகிறது. சில நேரங்களில் விருப்பத்துடன், பல நேரங்களில் வேறு வழியின்றி. உறவில் தூரத்தை அல்லது நெருக்கத்தை அதிகரிக்கும் வேலையை மனிதன்தானே செய்கிறான். முடியாது என்ன தெரியுமா? உலகத்தில் சில விஷயம் முடியவே முடியாது. என்னன்னா, உடலை விட்ட உயிர் திருப்பி உள்ளே போக முடியாது. பேசிவிட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. கடந்து விட்ட நேரம் திரும்பி வருமா? வரவே வராது. சிலவங்களுக்கு தன்னோட நேரத்தையும் எப்படி செலவு பண்ணிக்கணும் தெரியாது. ஆனால் அடுத்தவங்க நேரத்தை நல்லாவே போக்குவாங்க. சில மாமியார்கள் சில மருமகள் நேரத்தை போக்குவாங்க. சில நாத்தனார்கள் மை பிரதர்னு இருக்கிற மண்ணியோட நேரத்தை போக்கிட்டு போவாங்க. பிரதரோட நேரத்தை போக்காது, மண்ணியோட நேரத்தை போக்கும். இந்த மாதிரி சில ஆளுங்க இருப்பாள். அதனால் யார் நம்ம நேரத்தை போக்கவும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டேன்னா அது திரும்பி வராது. நமக்கே நம்ம நேரம் வேணும். ஸ்டாப் அப்படின்ட்டு போயிடணும். நமக்கு பிடிக்காத டாபிக் பேசுனாங்களா அப்படின்னு ஒரு சைனை கட்டிட்டு போயிடணும். இழந்து விட்ட இளமை திரும்பி வருமா? வராது. வேண்டாத பேசி பேசி வேண்டாதபடி வாழ்ந்து இல்லாத கனவெல்லாம் கண்டு நம்மளால் முடியாத கோல்ஸ் எல்லாம் வச்சுண்டு இப்படியே வாழ்க்கை போயிடும் டிப்ரெஷனில். அதனால் இழந்து விட்ட இளமை தான் இழந்து போகுமே தவிர, அதனால் நம்ம இளமையாக இருக்கும்போதே நல்லபடியாக வாழறது எப்படின்னு பார்ப்போம். இருக்கிறத வச்சுண்டு தவற விட்ட கல்விங்கிறான். முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கல்வியை இன்றைக்கி இருக்கிற அதுதான் நம்ம படித்தே தீரணுன்னா எவ்வளவோ கிழவிகள் எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாது. 90 வயசுக்கு மேலே அவங்க வேலை பார்த்து ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல. ஆனாலும் ஒரு டிகிரி படித்தவளாக தான் நான் சாகணும் அப்படின்னு அந்த நேரத்துலேயும் ஒரு கோலை வச்சுட்டு எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க. தவற விட்ட கல்வியை அந்தந்த வயசில் படிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆனால் படிச்சுடலாம். கண்ணாடி நம்ம முகத்தில் அழுக்க காட்டினா கண்ணாடியை நம்ம உடைக்க மாட்டோம். மாறா என்ன பண்ணுவோம்? முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல் நம்ம குறைகளை சுட்டி காட்டுறவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. மாறா நிஜமாகவே நம்மள்கிட்ட குறை இருந்தால் எஸ் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திருத்திக்கலாம். ஒன்றும் பெரிய ஈகோ வச்சுக்க வேண்டாம். அதுக்காக நம்மள்கிட்ட ஒருத்தர் நம்ம குறைங்களை சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அவங்க நேரத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க இல்லையா?